நீ சொல்ற ஆறுதல் எனக்கு என்னைக்குமே தேவைப்பட போறதில்ல. சரியா? ம். அதுவும் சரிதான். இந்த தைரியம் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப புடிச்சது. ம். ஹே! நான் உனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். ம். அ ஓ! சாரி. மாத்தி சொல்ட்டேன். நான் உனக்கு புருஷனா மறுபடியும் பாரேன். நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? சரி. உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு இந்த ஃபேமிலி குடுத்து வச்சிருக்கணும். ஓகேவா? ஏதாவது உருப்படியா வேலை இருந்தா போய் பார்க்கறியா? இப்போ அத தானே பார்த்துட்டு இருக்கேன். போடா. அப்படி அன்பா பாசமா சொல்லு போறேன். போ. ஓகே. மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லு. ம். அருமை. கண்மணி, ம். வா. உன்ன தான் தேடிட்டு இருந்தேன். என்னாச்சுங்க? எப்படி கண்மணி? எப்படி? எப்படி? அ என்ன எப்படி? புரியலையே. அது எப்படி கண்மணி? இப்படி ஒரு சமையல் செஞ்சுட்டு உன்னால சாதாரணமா இருக்க முடியுது? சும்மா கிண்டல் இங்க பாரேன், பண்ணாதீங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. ஆஹா! எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா வீரா சமைச்சது தான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். உங்க அம்மாவும் நல்லா தான் சமைப்பாங்க. சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் சமையலும் நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல. வேற மாதிரி மேஜிக் பண்ணிருக்க கண்மணி. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்போ இத்தன நாள் நான் சமைச்சது சரியில்லன்னு சொல்றீங்களா? ச்சே அப்படிலாம் சொல்லல. இத்தனை நாள் சமைச்சது ஒரு 50% வச்சுக்குவோம். 180% இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு பாட்டி உன் சமையலுக்கு அடிமைதான். இந்த போட்டியில நீ தான் ஜெயிப்ப. அப்படிலாம் முழுசா சொல்லிட முடியாதுங்க. உங்க பாட்டி ரொம்ப விவகாரமான ஆளா இருக்காங்க. ஆ, திடீர்னு வீரா ஜெயிச்சிட்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஆஹா, நான் சொல்றேன். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. இப்ப அவசரமா நகை கடைக்கு போய் வளையல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. இல்லனா இந்த 2 கைக்கும் 2 தங்க வளையல் போட்டிருப்பேன். தங்க வேலையிலா? அதான் உங்க பாட்டியே போட்டுட்டாங்களே. ஆமாமா, பாட்டி போட்டாங்க. இருந்தாலும் பொண்டாட்டி இவ்வளவு நல்லா சமைச்சா புருஷன் ஏதாவது செய்யணும்ல. ம். தங்க வளையலுக்கு பதிலா நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன gift வாங்கியிருக்கேன். என்ன கிஃப்ட்? இரு, கண்ணை மூடு. என்னதுங்க? சொல்றேன்ல, கண்ணை மூடு. ம், ம். வரேன். என்னதுங்க? இரு, சொல்றேன். கையை நீட்டு. எதுக்குங்க? ம். கையை நீட்டுனா இப்படி இல்ல, இப்படி. ஆ, இப்ப கண்ணை திறந்து பாரு. எப்படி? நல்லா இருக்கா? என்னங்க இதெல்லாம்? உனக்காக இது என்னோட தீபாவளி பரிசு. இதை நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். ஆ, இப்பதான் அதுக்கான டைம் வந்திருக்கு. அதான் கொடுக்குறேன். இனி எப்பவுமே இந்த மோதிரம் உன் கையை விட்டு போகவே கூடாது. ஓகே? ம். ஆ, செல்லம். சரி, போய் வடை சாப்பிடுங்க. ஆறிட போகுது. ஆ, ஓகே. ஏங்க, ஆ. சட்னி வச்சிருக்கேன். சட்னி வச்சு சாப்பிடுங்க. ஆ, சரி. உனக்கு வேணுமா? இல்ல. நாம நினைச்சதை சாதிச்சு முடிக்கிறதுக்குள்ள இவனை இன்னும் எவ்வளவுதான் சகிச்சுக்கிறதுன்னு தெரியல. ச்சே, நாளுக்கு நாள் இவன் நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுமே. இந்த பட்ஜெட் போட்டு செலவு பண்ணதுல ஜெயிச்சது இதுல கண்மணி தான் ஜெயிச்சிருக்கா. எஸ், எஸ்.
அனி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பெரியம்மா, ஏன் ஏன் பெரியம்மா அப்படி சொல்றீங்க? பணம் இருக்குங்கிறதுக்காக பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது ஒரு விதம், அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குங்கிறதுனால அநியாயமாக செலவு பண்ணுறது இன்னொரு விதம். ஆனால் கண்மணி எதுவுமே ஆடம்பரமாக பண்ணலை. எதுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கா. அவளும் தேவையான செலவு தான் பண்ணியிருக்கா. அதனால எனக்கு கண்மணி செஞ்சுதான் சரின்னு படுது. கையில கம்மியான பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தீபாவளியை கொண்டாடிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வீரா இதுல ஜெயிச்சிட்டான்னு என்னால சொல்லவே முடியாது. பாட்டி, ம், இந்த போட்டிக்கு ரீவாலுவேஷன் இருக்கா? அப்படின்னா அதுதான் பாட்டி, பரீட்சையிலலாம் ஃபெயில் ஆயிட்டா திரும்ப பேப்பர் திருத்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் மறுபரிசீலனை? ஆ இருக்கு. என்னது? இப்போ நம்ம 2 போட்டி வச்சிட்டோம். அதுல ஆளுக்கு ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு போட்டி வைக்க போறேன். அதுல யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்க தான் இந்த குடும்பத்தோட சிறந்த மருமக. இது வைக்கிற போட்டி ஒவ்வொன்றும் வெடிகுண்டு மாதிரி இருக்கு. அடுத்து என்ன கண்ணி வீடு வச்சிருக்குன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். ஆமா சார், இந்த வருஷம் நல்ல கலெக்ஷன் தான். எல்லாமே என் சின்ன மருமக கொடுத்த ஐடியா தான். சரிங்க சார், நான் காலையில கூப்பிடுறேன். ஓகே. ராமச்சந்திரா. பெரியமா பார்த்து. பெரியமா. ராமச்சந்திரா, சொல்லுங்க பெரியமா. நான் உன் மருமகளுக்கெல்லாம் போட்டி வைக்கிறேன்னு என் மேல ஒன்றும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா, நீங்க நல்லதுதானே சொல்றீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியமா. ஏங்க நீங்க கொடுங்க. இதுல என்ன இருக்கு, நீயே கொடு. இல்லங்க நீங்க கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நீ கொடு. என்னது இது? நீ கொடு நீ கொடுன்னு போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. யாரா ஒருத்தர் கொடுங்க. யாருக்கு கொடுக்க போறீங்க? வலியம்மா கொஞ்சம் முன்னாடி வாங்கல. எடு. இந்தாங்க புடிங்க. கவர குடு. வாங்க கொடுக்கலாம். இந்தாங்க வலியம்மா, இத வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. அட வாங்க. புடிங்க. வலிமா, நீங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இரு. என்னடா இது? திடீர்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க புதுசா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லம்மா, இன்னைக்கு எங்களுக்கு தலை தீபாவளி. நாங்க 2 பேரும் என்னோட வீட்டுக்கு போயிருந்தா எங்க அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்துருப்போம். ஆனா இப்போ இங்க தானே இருக்கோம். அதனாலதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தோம். ஏமா பாட்டி, உங்ககிட்ட இருந்ததே 1000 ரூபாய் தான். அதுல எப்படி வள்ளிக்கு புடவை வாங்குனீங்க? அந்த 1000 ரூபாயில எங்க பட்ஜெட்ல என்ன முடியுமோ அப்படி வாங்கியிருக்கோம் பாட்டி. என்ன இருந்தாலும் உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வருமா? மனசளவுல ஒருத்தவங்க தாம் புள்ளையா நினைச்சு யார் ஆசீர்வாதம் பண்ணாலும் அது அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு சமம்தான். வள்ளியம்மா என்ன அவங்க சொந்த பொண்ணாதான் நினைக்கிறாங்க. அவங்க என்னோட பெத்த அம்மானா வள்ளியம்மா என்னை பெத்த எடுக்காத அம்மா.
ஹலோ, என்ன அங்கே மட்டும்தானே? உண்மையாக சொல்ல போனால் அவளுக்கு முன்னாடி எனக்கு தான் அம்மா. இந்த வீட்டில் எனக்கு 2 அம்மா. ஒன்று என்னை பெத்தது, இன்னொன்று நீ. நீ தான் என்னை வளர்த்து ஆளாக்குன. எங்கள் 2 பேத்துக்கும் நீ காமன் அம்மா. சுமங்கலி பொண்ணுங்க புருஷன் கையால தாலிலையும் குங்குமம் வச்சுக்கணும். வச்சு விடுறா. அப்படியே உச்சி வகுடிலே வை. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணு. பண்ணுங்க. எங்களை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க இருங்க, பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருமா. எந்திரிங்க. வீரா மாமா மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடுனா குடு. ஆசீர்வாதம் பண்ணு. விழுங்க. ஆசீர்வாதம் நல்லா. பண்ணுனா. நல்லா அம்மா வீரா, நான் பார்த்த வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக கூட நான் பழகுனதே இல்லைம்மா. உன் கையில இருந்ததே 1000 ரூபாய் தான். அதுல நீ தீபாவளியும் கொண்டாடிட்ட. நீங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படாம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு. இந்த மனசு எல்லாருக்கும் வராதுமா. இந்த நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கண்மணி, சூப்பர் மேட்ரு பாரு. நீ இப்படி மிஸ் பண்ணிட்டியே. நீ 20,000 ரூபாய் வச்சிருந்தல, ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருந்தா வள்ளியை கவுத்திருந்துருக்கலாம்ல. ச்சே, மிஸ் பண்ணிட்டியே. அவளை பாரு. எனக்கு இது தோணாம போச்சு. ச்சே. பெரியமா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏன் எனக்கு தெரியாதா? நீ எனக்கு அப்பா, இதெல்லாம் சொல்ல. பாத்தீங்களா? இது இந்த போட்டோ போன பாத்தீங்களா? மாசத்தோட இங்க இது பாருங்க. எனக்கு தெரியாதா? அண்ணா தம்பி புதுசா எப்படி இருக்கிற பாருங்க. இந்தாங்கப்பா. நீங்க Thanks. இல்லாததா குறை. அம்மா இது பாத்தீங்கன்னா ஆ? நம்ம கடையில இருக்கிற எனக்கு இந்த பேலன்ஸ் காப்பி வேண்டாம். கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டு வா. வள்ளி உங்களுக்கு இல்ல வேணாம். நான் போட்டு கொண்டு வரேம்மா. இங்க இருக்கிற அமௌண்ட் தான். கண்மணி, பாட்டி என்னம்மா அடுத்த போட்டி என்னன்னு ஆர்வமா இருக்க போல இருக்கு. ஆமா பாட்டி. ஆ, சொன்னீங்கன்னா அதுக்கு ரெடி பண்ணிடுவேன். நேத்து பலகாரம் எல்லாம் செஞ்சு அசத்திட்டீங்க. அடுத்து என்ன? கறி விருந்துதான். அந்த கறி விருந்த யார் ருசியா செய்யறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்ச மாதிரி. கண்மணி, நீ சொன்ன மாதிரி கறி விருந்துக்கு சிக்கன், மட்டன், எறா எல்லாம் இருக்கு. பாரா. ராமச்சந்திரா, தெரியுமா? உன் மூத்த மருமகளை பாத்தியா? அடுத்து நான் என்ன போட்டி வைக்க போறேன்னே இன்னும் சொல்லல. அதுக்குள்ள அதுக்கு கரெக்டா தயாராயிட்டா? ஆ, இல்ல ஆ, இத நீங்க போட்டியா மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது பாட்டி. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் தீபாவளி அதுமா வந்திருக்கீங்க. உங்களுக்கு விருந்து வைக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? அதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அசத்துமா, அசத்து. நேத்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 100, 200, 300. 1 2 3 3 2 1 300 ரூபா இருக்கு. சொல்லு, இதை வச்சு நான் என்ன பண்ணணும்? உன் பாக்கெட்ல 1000 ரூபாய் இருந்துச்சா? ம். அந்த 1000 ரூபாயில
வள்ளி அம்மாவுக்கு புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு தீபாவளிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தது போக இப்ப 300 ரூபாய் இருக்கு. நான் இதுல எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட செலவு பண்ணல. இப்போ நீ எக்ஸ்ட்ரா செலவு பண்ண நான் கேட்டேனா? அப்படியே செலவு பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் வீரா. கேட்கணும். அப்படி கேட்டு நடக்கிறது தான் நல்ல ஃபேமிலி. நம்ம இப்போ ஃபேமிலியா? அப்ப அதை நீ ஒத்துக்கிறியா? நம்ம 2 பேரும் ஃபேமிலி கிடையாதுப்பா. அதான். ஆனா பொதுவா பொண்டாட்டி என்ன செலவு பண்ணாலும் அதுல எவ்வளவு செலவு பண்றா, எதுக்காக செலவு பண்றா, எதுவும் ஆடம்பரமா செலவு பண்றாளா அப்படிங்கறதெல்லாம் புருஷன் பார்க்கணும். அதே மாதிரி புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு குடுக்கறான், அதுல எவ்வளவுலாம் மிச்சப்படுத்தலான்னு பொண்டாட்டியும் கவனிக்கணும். ஓஹோ. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிச்சு குடும்பம் நடத்தினாதான் அந்த குடும்பம் முன்னேறி போகும். இதுல ஒருவேளை யாராவது ஒருத்தர் தப்பா இருந்தாலும் அந்த குடும்பம் அப்படியே பாதாளத்துல தான் போய் விடும். குடும்பம் நடத்துறத பத்தி எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க வீரா. ப்ரௌட் ஆஃப் மீ. இதெல்லாம் நல்ல ஃபேமிலிக்கு சொன்னேன், உனக்கும் எனக்கும் கிடையாது. ஏன்னா நீயும் நானும் ஃபேமிலி கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவ, கடைசியா அந்த இக்க நான் வச்சே ஆகணும்ல உனக்கு. சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தானே. சரி சரி முறைக்காத. இப்ப இந்த 300 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. இத வச்சுதான் நம்ம கறி விருந்து ஏற்பாடு பண்ணணும். எப்படிங்க? 300 ரூபாய் வச்சு? ஆமா. கறி விருந்து? ஆமா. 300 ரூபாய்க்கு 1/4 கிலோ மட்டன் கூட வராது. அதை வச்சு எப்படி பண்றது? ஏன் நம்ம சிக்கன்லாம் வாங்க கூடாதா? சிக்கனா? அதெல்லாம் யாராவது கறி விருந்துன்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு, மட்டன் தான் நல்ல நான்வெஜ். அதத்தான் எல்லாரும் சாப்பிடணும்னு நினைச்சோன்னா 300 ரூபாய் வச்சிருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்க? சரி நீ ஏதோ ஃபிக்ஸ் ஆயிட்ட, சொல்லு என்ன பண்ணும்? இதுல 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கோ. அதுல பாதி குழம்புக்கு, மீதி 65 போடுற மாதிரி பார்த்து வாங்கிக்க. லெக்க முழுசா போட சொல்லு, துண்டு துண்டா வெட்டிட வேண்டாம். சரி. என்ன சரி சரி சரின்னு இப்படி தலையாட்டிட்டு போயிட்டு அங்க மொத்தமா வெட்டி வாங்கிட்டு வந்துடாத. ப்ராப்பரா வெட்டி வாங்கிட்டு வரணும். கட்டிங் ரொம்ப முக்கியம். கட்டிங் பத்தி எனக்கே சொல்ற? இல்ல சரி வாங்கிட்டு வரேன். சரி கிளம்பு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். என்ன? ஒண்ணும் இல்ல, என் பாக்கெட்ல அன்னைக்கு கொஞ்சம் பணம் ஜாஸ்தி வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி சிக்கனு கட்டிங் அப்படின்னு சொல்லி எந்த சிக்கனும் பார்க்காம சிக்கன் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, ஃபிஷ் 1 கிலோ, விரால் 1 கிலோன்னு சொல்லி வாங்கி அசத்திருப்பல்ல. எனக்கு தெரியும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணுங்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் தான் உன்னை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய வட்டமா இருந்தாலும் அதுக்குள்ள வாழ தெரிஞ்சவங்க தான் லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன்லயும் சர்வைவ் பண்ணுவாங்க. எங்க அம்மாவும் அண்ணனும் என்னை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ போய் வாங்கிட்டு வா. நான் பால் போட்டால் 6 அடிச்சிடுற. இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ ஸ்வீட். என்ன வா. ஓகே, நீ வேற நான் வேற இல்ல, நான் என்னவே கிள்ளி கொடுத்துக்கிறேன். ஏண்டா ராமச்சந்திரா, பெரியமா, இந்த கார்த்திக் பயலுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் கடமை முடிஞ்சிரும்ல. கல்யாணம் இப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான் பெரியமா. வேண்டாம் வேண்டாங்கிறானா? அப்படின்னா அதுல வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணமே பண்ணுவேன். ஏண்டா, உனக்கு தம்பி மாறன், அவன் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலையா? நீ வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் கல்யாணம் பண்ணிப்பியா? என்னடா? ஆமா பாட்டி, காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க கார்த்தி, அப்பதான் லைஃப் பிரைட்டா இருக்கும். எப்படி உன் லைஃப் பிரைட்டா இருக்கே அந்த மாதிரியா? ஆமா, நான் எவ்வளவு சந்தோஷமாகிறேன். என்னை பார்த்து எத்தனை பேருக்கு கண்ணு வைக்கிறாங்க தெரியுமா? அதனால எங்களுக்கு நாங்களே சுத்தி போட்டுப்போம். ஏய், என் கண்ணும் பட்டிருக்குண்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா நின்னு சுத்தி போட்டுக்கோங்க. என்ன பாட்டி, மத்தவங்களும் நீ ஒன்னா? உன்னெல்லாம் அப்படி சொல்லுவேனா? ஆமா, கேட்க மறந்துட்டேன். உனக்கு நீங்க என்ன சாப்பாடு வேணும்? தட புடல உனக்கு விருந்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். கமான் டெல் மீ என்ன பண்ணும்? என்ன விருந்து? என் பொண்டாட்டி சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா.
சிக்கன் சுக்கா, சிக்கன் 65, சிக்கன் தந்தூரின்னு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. ரகமா நாங்க அப்படி ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன் வீரா, உன்கிட்ட இருந்ததே வெறும் 1000 ரூபாய் தான். அதுவும் நேற்று செலவாயிருக்கும். பின்ன எப்படி நீங்க பாட்டியம்மாக்கு விருந்து வைக்க போறீங்க? கரெக்ட். ஆனா நேத்துக்கு வெறும் 700 ரூபா தான் செலவாச்சு. மிச்சம் 300 ரூபா ஆகுது. அதுக்கு கணக்கும் கரெக்டா ஆகுது. அதுல தான் சிக்கன் வாங்கிட்டு வர போறோம். அதை வச்சு கலக்கிடுவோம்ல. அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி கெட்டிக்காரியா? ம். ஆ. சரி நான் பாரு உங்களோட பேசிட்டே நின்றுக்கிறேன். நான் சீக்கிரம் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைனா என் பொண்டாட்டி திட்டுவா. இல்ல டார்லிங். போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே. ஏம்மா வீரா, பாட்டி, இந்த போட்டியே விருந்துக்கான போட்டிதான். அது உனக்கு ஏற்கனவே தெரியுமோ? தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. விருந்து வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்க செய்ய வேண்டியதை தரமா செஞ்சு கொடுப்போம். அதை நீங்க போட்டியா கன்சிடர் பண்ணது எனக்கு இப்பதான் பாட்டி தெரியும். இந்த விஷயத்துல அக்காளும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்க. பாப்போம். பெரியம்மா, நேத்து வேணா போட்டியில கண்மணி ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கறி விருந்து போட்டியில தீராதான் ஜெயிப்பா. அவ எவ்வளவு பிரமாதமா சமைப்பா தெரியுமா? ம். ஆமா, நாங்க அவங்க வீட்டு விருந்துக்கு போயிருந்தோமே, அப்ப பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சு எப்படி அஸ்தரா தெரியுமா? அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களையும் அஸ்த போறா. அது அவங்க வீட்ல. பாப்போம் இங்க என்ன பண்றான்னு. ஆ? செய்வா பெரியம்மா.